மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து நிவீனை பார்க்கறதுக்காக நிவீனோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா யமுனா வந்து விஜயை உள்ளே வாங்க அப்படின்னு கூட சொல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன யமுனா என்னை உள்ளே கூட வாங்கன்னு கூப்பிட மாட்டேறா, வான்னு கூட பேச மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்பாரு. அதனால என்ன விஜய் என் வீட்டுக்கு தானே வந்திருக்கீங்க, நான் கூப்பிட்டா போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் வந்து சொல்லுவார். அப்படி இல்லை, யமுனா சின்ன பொண்ணுல அதான் புரிஞ்சுக்காம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவீன் கிட்ட சொல்லுவாங்க. உடனே நிவீன் வந்து அவளா சின்ன பிள்ளை, அவள் என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்னு எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு ஜெயிலில் மாட்டி விட்டதே அவ தானே அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு விஜய் வந்திருக்கீங்கன்னு சொல்லி நிவீன் கேட்கும்போது விஜய் வந்து காவேரி வந்து என் கூட கிளம்பி வரதுக்கு ரெடியாக தான் இருந்தா, ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க அம்மா பேசிக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றிட்டா. அதனால தான் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவள்கிட்ட பேசினேன். ஆனால் வந்து காவேரி வந்து பசுபதினால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் பயந்துட்டு தான் என் கூட சேராமல் தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு காவேரி சொன்னான். ஆனால் அந்த ஒரு காரணம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதனால தான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டு போக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கு நிவீன் சொல்கிறாங்க, பசுபதி வந்து காவேரி வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்குள்ளே யாருமே உள்ளே விடாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்தால் கூட கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சிட்டான். இது எல்லாம் பசுபதி எதுக்காக பண்ணுறான் அப்படின்னா கோர்ட்டுக்கு போனால் இந்த கேஸ் பல வருஷம் இழுத்துட்டு இருப்பாங்க, அதனால ரொம்ப வருஷம் வந்து இவங்களை டார்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானோடு தான் பசுபதி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட நிவீன் வந்து சொல்லுவார். இதுக்கப்புறம் விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஊருக்கு விஜயும் கிளம்பி போவார். அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, பிரச்சனை எந்த மாதிரி முடிய போகுது, பசுபதியை விஜய் என்ன பண்ண போகிறாரு, அதனால பசுபதினால விஜய்க்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, இதனால காவேரி என்னெல்லாம் அஃபெக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்கள்.